கோயில் பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துல நீ சொல்றது கேட்கறதுக்கு நான் இல்ல, நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா? மிஸ்டர் ராமசாமி, நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, கோட்டையில இருந்து வர்றேன். நீ கோட்டையில இருந்து வந்திருக்கியா குட்டிச்சோர்ல இருந்து வந்திருக்கியான்னு எனக்கு தெரியாது. முதல்ல கடையை மூட போறியா இல்லையா? கவர்மெண்டோட கடை, நீ நினைச்ச உடனே மூட முடியாது. சரி, நீ நினைச்ச உடனே மூட முடியாது, நான் நினைச்ச உடனே குச்சிடலாம்ல. இப்படி எல்லா கடையும் மூடிட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் போயிடியா? ஒரு நாளைக்கு சென்னையில மட்டும் சராசரியா 10 பொம்பளைங்க தாலியா இருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கோட உயிர் முக்கியமா இல்ல உங்க வருமானம் முக்கியமா? ஐயா சாமி, கவர்மெண்டே கடன்ல இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்கய்யா. கடன்றிய எம்எல்ஏ சம்பளம் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல, கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. அதான் நானும் சொல்றேன், இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. கடையை மூட சொல்றியா இல்ல அப்படியே கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டே போ. சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு கோவிலுக்கு அருகே செயல்பட்டு வந்த மதுக்கடையை மூட வலியுறுத்தி டிராபிக் ராமசாமி இன்று காலை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிதித்துறை செயலாளர் உடனடியாக அந்த மதுக்கடையை மூட உத்தரவு. ஒரு 2 நிமிஷம் சிக்னல் இல்லைன்னா என்னென்ன நடக்குதுல்ல? எத்தனை விபத்துகள், எத்தனை உயிர் பலி. இதெல்லாம் நடக்கூடாதுன்னா நான் டிராபிக் கிளியர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே பழக்கமாயிடுச்சு. சின்ன வயசுல போலீஸ்காரன் ஆகணும்னு நினைச்சேன். பாதி போலீஸாவே ஆயிட்டேன். தாத்தா, பர்த்டேல பாதிலே போனல, பாட்டி ரொம்ப கோவமா இருக்காங்க. அப்படியா? ஒரு நிமிஷத்துல பாரு. ருக்கு ருக்கு ருக்கு, அரே பாபா ருக்கு, ஓ மை டார்லிங், கிவ் மீ எ லுக். என்ன வலிப்பா? ஐ, பாட்டியை சிரிக்க வச்சிட்டீங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் தெரியுமா? ஆட்டோ ஓட்டி அதை ஓட்டி கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார். சரி அங்கிள், நல்லா படிக்கிறேன். வெரி குட். ஓகே அங்கிள், பை. ஈவினிங் வரேன். ஓகே தாத்தா. சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ஒரு சுகர் பேஷண்ட், பசி டயத்துல சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும். அதான் பக்கத்து ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தேன். பரவாயில்ல சார், அப்பப்ப நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நமக்கு எந்த ஊர் சார்? மாத்தூர். அடே நம்ம ஊர் தான் சார். ஏதாவது உதவி வேணா கேளுங்க. என் பேரு வீரபத்ரன். இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன் சார். கண்டிப்பா சார், டவுட்டே வேணாம். பக்கா நீட் அண்ட் கிளீனா இருக்கும், ஹைலி ஹைஜீனிக். நான் வீட்டுக்கு போய் பேசுறேன், ஓகேவா? என்ன சார் வேணும்? ஒன்றும் இல்லை, இந்த பான் பராக்கச்சியை பல பேர் போகிற ரோட்டில் துப்புறீங்களே, யாராவது மிதிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகாதா, வியாதி கீதி வராதா? இதில் வேற பெரிய ஹைஜீனிக்னு சொன்னீங்க, சிங்கப்பூர்லேருந்து வரேன்னு சொன்னீங்க. சிங்கப்பூரில் துப்பிருந்தா எவ்வளோ ஃபைன் போட்டிருப்பான்னு தெரியுமா? அது சிங்கப்பூர், இது இந்தியா. ஓ, இந்தியானா அவ்வளோ கேவலமாக போச்சு உனக்கு? யோ போயா, சும்மா பெரியவன் மாதிரி சொல்ல வந்துட்டான். ரோட்ல யார் வச்சு துப்புனா நீ அடிச்சிருவ. அது இல்லை மேடம், நான் மரியாதையே கேட்டேன், அவர் மரியாதை இல்லாமல் பதில் சொன்னாரு, அதான் அடிச்சேன். ஓ
இப்ப மரியாதை துப்பிருக்கேன், என்ன புடுங்க போற? I am very happy. Start teaching. யுவர் ஆனர், இந்த ராமசாமின்றவர் ரோட்ல பப்ளிக் ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்காரு. அதை ஏன் அடிச்சீங்கன்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் அம்மாவையும் சேர்த்து அடிச்சிருக்காரு. தப்பு தான் ஜட்ஜியா, ஒரு எமோஷனில் அடிச்சிட்டேன். என்ன எமோஷனில் அடிச்சிட்டீங்களா? நான் கூட இங்கே துப்புறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? உன்னே அடிப்பாரு. சார் சொல்லுங்க சார், என்ன பண்ணுவீங்க? ஐயா, ஒரு ஜென்டில்மேன் பான்பரா கட்சியை ரோட்ல துப்புனதும் இல்லாம சிங்கப்பூரை பெருமையாகவும் இந்தியாவை கேவலமாகவும் பேசினாரு. அதனால அடிச்சேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா என் சட்டையிலே துப்புனாங்க, அதனால அடிச்சேன். ஆனா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற நீதி அரசர் நீங்களே இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு வேற வழி தெரியல, அதான் நானே அடிச்சுட்டேன். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியாது. யாராவது தப்பு பண்ணினா கோர்ட்டுக்கு வாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க, தண்டனை கொடுக்க நாங்க இருக்கோம். என்ன புரியுதா? இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். எங்க வீட்டு குத்து விளக்கு வீட்டை செய்ய வாழ்க்கை. தம்பி டேனியல் விடுங்க. என்னது தானியா? முயலே தானி அண்ணன் சொல்லு. உட்காரு அண்ணே, உங்களை தேடி பாட்டி வந்துருங்க. சார் என்ன வேணும்? ஒரு காரியம் பண்ணணும். மெனு கடை என்ன எடுத்தாருங்க? அப்படி டேனிஷ் உதவுங்கரங்கள் விலைப்பட்டியல். ஆயுதமே துணை, ஆலை அடிக்க ரூபாய் 25,000, கைவெட்ட ரூபாய் 50,000, கொலை செய்ய 1,00,000, அட்வான்ஸ் 50%, ஜிஎஸ்டி இதர வரிகள் தனி. இதுல என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். கொலையா? அட்வான்ஸ் புது நோட்டே. பாத்து ஏறு. ஏக்கோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன், கேஸ் எடு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? காசுக்காக அடுத்தவன் கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன்னு கூட இருக்கவனே உன்னை போட்டு கொடுக்க போறான் பாரு. போட்டு கொடுக்குறதா? என்ன அட்வைஸா? எவனா 50 ரூபா உடுத்தவனை போட சொன்னான்னு வச்சுக்கோ, நீ அவுட்டு. அடப்பாவி, என் உயிருக்கு வெறும் 50 ரூபா தானா? 50 ரூபாயா? 5 ரூபாய்க்கு கூட வர்த்து கிடையாது. இந்தா இதுல 10 ரூபா இருக்கு, ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி போடு. சாப்பிட்றா, நல்லா சாப்பிடு. காய் எடுத்து சாப்பிட்டு. சாப்பிடுங்க. ஏய், என்னாச்சு? தண்ணி எடுத்து குடி. தலையை தட்டுறி. அம்மா, ஏய் என்னாச்சுன்னு பாரு. மீனா, என்னடா மீனா? என்னடியாச்சு? ஏய் தண்ணி குடி. என்னடி பண்றீங்க? என்ன பண்றது? என்னம்மா? என்னப்பாச்சு? என் பொண்ணு திடீர்னு மயங்கிட்டா சார். சீக்கிரம் போ.
வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்லாமையா இருப்பீங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாததா, தண்ணி எப்பயாவது தான் வருது. வேலைக்கு போனோம்னா தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்கணும்னா வேலைக்கு போக முடியாது. Pulse is going down, ma'am. Slowly pulse is going down. Patient is dead, ma'am. தம்பி, நேர் சாரை பார்க்கணுமே. டிஃபன் சாப்பிட்டீங்க? டிஃபன் சாப்பிட்டாராப்பா? இன்னும் முடிக்கல. ஏடுகுண்டல வாடா. நல்லவங்கெல்லாம் கெட்டு போகணும், கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். పాలసీ సూపర్ పాలసీ. என்னையா பாலிசி பேசிட்டு இருக்கியா? எல்ஐசி பாலிசியா? అదేం లేదు. నువ్వు టిఫిన్ పూర్తిగా చేసావా இல்ல பாதியிலே வந்துட்டியா? அதெல்லாம் வணக்கம் மேயரையா. யார் நீங்க? என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, நான் சாரோட தொகுதி. நேற்று ராத்திரி எங்க தெருவில் கார்பரேஷன் பைப்ல தண்ணி வரல, அதனால ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பரிதாபமா செத்து போச்சு. யோ, தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. பாக்கெட்லயும் தண்ணி இல்ல, பக்கெட்லயும் தண்ணி இல்ல. அதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவாரு? யோ, நான் மேயர்னா மேகத்துக்கு மெயில் போட்டா வானம் ரெண்டா பொளந்துக்கிட்டு மழை கொட்டுன்னு கொட்டுமா? రెడ్డి గారు బాగున్నారా? ஏமா, உன்னை பார்க்காம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்பப்போ ஆபீஸ் வந்து தலையை காட்டு போறது. தலையை மட்டும் தானே? நீ டிஃபன் சாப்பிட்டேல்ல? கும்ஃபு, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏன் கொஞ்ச நேரம் எரிச்சு போறதானே? அட்வான்ஸ் பெட்டுக்கோ. சாரி யாரு? ஏதோ பைப்ல தண்ணி வரலையா, ப்ராப்ளம். நான் ஒரு குழந்தை உயிரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பத்தி தான் பேசிட்டு. ஐயா, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் பொறுப்பா நடந்துக்க தெரியல. என்னையா பொறுப்பு பருப்புன்னுக்கிட்டு? நான் வேணா மேயர் போய் ராஜா விட்டா நீ மேயர் ஆயிடுறியா? அப்படியே மேயர் ஆகி மேற்பர் ஆகி அந்த குழந்தை உயிரை காப்பாத்திடுறியா? கரவேட்டி கட்டி இருக்கின்ற திமிரு. கரவேட்டி தானே பிரச்சனை. இந்தா, இப்ப பேசலாமா? சூப்பர்ரா, சிரிச்சுடா. யோ, தண்ணி வரும்போது தான் வரும், வராதப்ப வராது. சும்மா குழந்தை உயிர் போச்சு முட்டு போச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் வையேன், வேற மாதிரி ஆயிப்பிடும். லோ கிளாஸ்ல தண்ணி ஓடனா டாஸ்மாக் போ, ஹை கிளாஸ்ல தண்ணி ஓடனா எலைட் டாஸ்மாக் போ. எப்படி வசதி? சிரிப்பா இருக்கா? உங்களை எல்லாம் எங்க மீட் பண்ணணுமோ அங்கே மீட் பண்ண. அதான் டோட்டல் அவுத்தாச்சு இல்ல, வேற எங்க போய் பார்க்க போறாரு அவரு? ஏய், இதே பார்க்க சரியில்ல, நீ வேற புசுக்கு அவுத்த ஒரு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்ட. ஜட்ஜே வணக்கம். ப்ரொசீட். இதை பத்தி புகார் கொடுக்கலான்னு மேயர் ஆபீஸ் போனேன். அரை மணி நேரமா உட்கார்ந்துருக்கிறேன். மேயர் டிஃபன் சாப்பிட்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, உண்மையிலேயே அவர் டிஃபன் சாப்பிட்றாரோன்னு நினச்சிக்கிட்டு நானும் உட்கார்ந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ள கூப்பிட்டாங்க. போய் நடந்ததை சொன்னேன். அப்போ என்னை கேலியும் கிண்டலுமா பேசி அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ திடீர்னு ஒரு லேடி வந்து அவர் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து, மேயர்காரு ஒஸ்தானண்டின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வெளியே போச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது டிஃபன்னா என்ன அர்த்தம். யோ, இங்க வாயா. டிஃபன்னா என்னையா? டிஃபன் சார், லஞ்சு சார். அப்போ ஃபுல் மீல்ஸ்னா அது மேட்ட தான் கேட்கணும் சார். ஆமாங்க சார். நம்மளுக்கு டிஃபன் சாப்பிட்டாலே வயிறு கடமுடாங்குது. நாள் முழுக்க டிஃபனும் லஞ்சுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா
ஒரு மாநகர தந்தை மக்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பாரு? ஐயோ சரி சரி கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு சோப்பு. பணம் கொடுத்தா சோப்பு கொடுக்கணும்ல? கொடுக்கணும். கொடுக்கலன்னா சீட்டிங் 420. எத்தனை வருஷம் போடுவீங்க? 2 வருஷம் கழித்தீங்கணும். அதே மாதிரி கார்பரேஷனுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தரம் நாங்க தண்ணி வரி கட்டுறோம். அவங்க தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். கொடுக்கலன்னா அதுவும் பெரிய சீட்டிங் தான். அப்ப இவருக்கு பேர் என்ன? அவரும் 420 தான். எச்சையா சொல்லு. யார பார்த்து 420 சொல்றீங்க? நீ மேயர் தானே? ஆமா. அவர் வரி கட்டியிருக்காரா இல்லையா? தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? நீ மேயருங்கிறதுனால போட்டு ஆட்டுவாங்களா? இந்த பாரு, நீயே ஜெயிலுக்கு போய்தான் அவனும் களி தின்னுதான் ஆகணும். நீ மேயருங்கிறதுனால நல்ல நெய்ய போட்டு களியை கிண்டி தர சொல்ற. ஓகேயா? என்ன மறப்பு? என்ன ஜட்ஜையா புரியாம பேசுறீங்க? பருவமழை பெய்யல, ஏரி குளத்துல தண்ணி இல்ல, எங்கேயாவது நோண்டியா கொடுக்க சொல்றீங்க? நோண்டணும். எங்க போய் நோண்ட? எங்கேயாவது போய் நோண்டு. பக்கத்து மாநிலத்துல அவன் அணையை கட்டி மக்களுக்கு தேவையான தண்ணியை தந்துட்டு இருக்காயா. ஆனா இங்க என்னடா வாங்கிட்டு ஏரி பூரா பிளாட் கட்ட விடுறாங்க, காலேஜ் கட்ட விடுறாங்க. அப்புறம் ஜனங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? பாயிண்ட் பிடிச்சு பேசுறானே. இவருடைய வழக்கும் வாதமும் நியாயமா தான் இருக்கு. தண்ணி வரி வசூலிச்சா எப்படியாவது தண்ணி கொடுத்துதான் ஆகணும். முடியலன்னா தண்ணி வரி வாங்கவே கூடாது. ஏரியில தண்ணி இல்ல, மழை பெய்யல, இந்த மாதிரி சாக்கு போக்கு ஒரு மேயர் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆகவே இன்று முதல் சென்னை மாநகரில் தண்ணீர் வராத வீட்டுக்காரர்கள் கன்சியூமர் சட்டப்படி வரி கட்ட தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன். செம்ம. ஜட்ஜு கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் என்ன? எதுக்கு கேக்குற? புடுங்கிறதுக்குதா பைப்பு. ஒருவேளை புடிங்கிருவானோ? சார், ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்கீங்க. இது மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதுக்காகத்தானமா அந்த கேஸே போட்டேன். சார், இந்த தீர்ப்பு அரசியல் அதிகாரிகளுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல எதுவும் மிரட்டல் வரும்னு உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா? பயம்னு ஒண்ணு இருந்தா பப்ளிக் லைஃபுக்கே வரக்கூடாதுன்னு நான் சின்ன வயசா இருக்கும் போதே ராஜாஜி சொன்னதே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு 14 வயசு இருக்கும். அப்பெல்லாம் 10 படி அரிசிக்கு மேல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக கூடாதுன்றது சட்டம். ஆனா ஒரு நாள் எங்க நிலத்துல இருந்து 10 படி அரிசியை முறையா எடுத்துட்டு பஸ்ல போனேன். ஆனா ஒரு தாசில்தாரு நான் என்ன சொன்னாலும் கேட்காம என்ன டார்ச்சர் பண்ணி என்கிட்ட அரிசியை புடுங்கிட்டு போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. எனக்கு மட்டும் தூக்கமே வரல. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே போஸ்ட் ஆபீஸுக்கு போய் 3 பைசா கார்டு வாங்கினேன். அந்த தாசில்தார் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கலெக்டருக்கு போஸ்ட் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு என் தாசில்தாரும் அவர் ஒய்ஃபும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. தம்பி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா நான் தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லி வாங்கின அரிசியை திருப்பி கொடுத்துட்டு போனார். அந்த புள்ளியில ஆரம்பிச்சதுதான் இந்த பொதுவாக. சார், டிக்கெட் பிரச்சனை எல்லாம் டிக்கெட்ல போடாத சார். கிளம்பி டிக்கெட் வாங்க வேண்டிய வயசுல டிக்கெட் அவனுக்கு. கிளம்பு கிளம்பு. வர்றா. என்ன சார், யார் நீங்க? எந்த ஊருக்கு டிக்கெட்? எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. நான் முன்னாள் மாவட்டம், இந்நாள் எம்எல்ஏ, நாளைய சிஎம். ஏய், உன் மாமனார் சீன் போடுறானே. சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் மாமனார் இந்த வயசுலயும் நியாயம் தர்மம்னு போராடிட்டு இருக்காரு. நான் அவர் கூட நிக்கலனாலும் குறுக்க நிக்க கூடாதுன்னு பாக்குறேன். எவன் வீட்டுல தண்ணி வந்தா என்ன, வரலனா என்ன? துண்ணமா, தூங்கணுமா, வேண்டாமான்னு இல்லாம தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கான். இதை விட டீசெண்டா என்னால சொல்ல முடியாது. இதுதான் உங்க டீசெண்டா? சரி, இதே மாதிரி டீசெண்டா நானும் சொல்லிடுறேன். தயவுசெய்து வெளியில போங்க.